திருச்சிற்றம்பலம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வில்வ இலைகள் சிவபெருமானுக்கு ஏன் மிகவும் பிடித்தமானதாக கருதப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வில்வ இலைகளோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சிவபெருமானுக்கு நெருக்கமாகவும் அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்றதாகவும் கருதப்படுது. ஒரு வில்வ மரத்தை வளர்ப்பதால் 108 சிவாலயங்களை தரிசித்த பலனும் 1000 பேருக்கு அன்னதானம் அளித்த பலனும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வில்வ மரம் தீராத ஜென்ம பாவங்களை போக்கக்கூடியது என்றும் வில்வ இலை மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஒன்று என்றும் சொல்லப்படுது. வில்வ மரம் சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கிய மூலிகையாக கருதப்படுகிறது. அதாவது சர்க்கரை நோய்க்கு மருந்தாக வில்வ இலையும் பயன்படுது. அதை தவிர்த்து அதை சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஜீரண சக்திக்கு உதவுது அப்படின்னும் சொல்லப்படுது. வில்வத்துக்குன்னு ஒரு புராண கதையே இருக்குது. வேடன் ஒருவன் வேட்டையாட போகிறப்போ புலி அவனை துரத்த அவன் ஒரு மரத்து மேலே அது வில்வ மரம்னே தெரியாமல் அது மேலே ஏறிக்கிறான். கீழே சிவலிங்கம் இருக்கிறத அவன் பார்க்கல. அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் தூங்கிடக்கூடாது, தூங்கினா விழுந்துருவோம், புளிக்கீரை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலையாக பறித்து போட்டுட்டு தூங்காமல் இருக்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த இலைகள் ஒவ்வொன்றா கீழே இருக்க சிவலிங்கத்து மேலே விழுந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி 4 கால பூஜையிலையும் அவன் இலைகளை பறித்து போட சிவபெருமானே காட்சி தந்து அவனுக்கு முக்தி தந்து கைலாயத்தில் பதவி எடுத்தார் அப்படிங்கிற கதையும் புராணங்களில் இருக்குது. வில்வ இலைக்குன்னு தனியாக நிர்மாலயம் கிடையாது. எனவே அதை பூஜைக்கு மீண்டும் பயன்படுத்தலாம். மற்ற பூக்கள் மற்றும் இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஒரு முறை பயன்படுத்திட்டு எடுத்து போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வில்வ இலைக்குன்னு தனியாக கிடையாது. அது திரும்ப வாடினா கூட அதை திரும்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 இலைகளும் மகாதேவனாகிய சிவனின் 3 கண்கள் அவர் ஏந்தும் ஆயுதமான திரிசூலத்தை குறிப்பதாக புராணத்தில் கூறப்படுது. ஆனால் அதை தவிர்த்து வில்வத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்வலையை உறிஞ்சுவதற்கான மிக உயர்ந்த திறனை கொண்டிருக்குது. இதை அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு அதை உங்களுடன் நீங்கள் எடுத்து செல்லும்போது உங்கள் வாழ்க்கையை உங்களோட உடல் நலம், உங்களோட மனநிலை இதெல்லாம் ஒரு வித்தியாசத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வில்வ இலையை எடுத்து அதை சிவலிங்கத்து மேலே வச்சு பூஜை செஞ்சிங்கன்னா அது 1,00,000 பூக்களை வச்சு 1,00,000 மாலைகளை வச்சு ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமமாக வில்வ இலை போற்றப்படுது. சிவனுக்கு படைக்கப்பட்ட வில்வ இலைகளை நம்முடனே வைத்திருக்கும் போது வாழ்க்கையை மற்றும் அற்புத பலன்களை நம்மால் பெற முடியும் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்கு. எத்தனையோ இலைகள் இருந்தாலும் வில்வம் மட்டும் ஏன் சிவனுக்கு பிரியமானதாக இருக்குது அப்படின்னு கேள்வி இருக்கும். இந்த கேள்வி பார்த்திங்கன்னா, வில்வத்தின் புனிதம் மகத்துவம் பற்றி தெரிந்தால் அது ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிவபூஜை செய்யும்போது ஒரே ஒரு வில்வத்தையாவது சிவனுக்கு படைக்கணும், இல்லைனா அந்த பூஜையே முழுமை பெறாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. வில்வ மரத்தின் கிளைகள் வேதங்களுக்கு இணையானதாக சொல்லப்படுது. வில்வமரம் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி மகாலட்சுமிக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் ஏற்ற இலையாகும். தேவலோகத்தைச் சேர்ந்த 5 தெய்வீக விருட்சங்களில் ஒன்று வில்வம், பாதிரி, வன்னி, மந்தாரை ஆகிய 5 விருட்சங்களை பஞ்ச விருட்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 மரங்களில் ஒன்றான வில்வத்தை நம்ம தொடும்போதே அது நம்மை புனிதப்படுத்தும் தன்மை கொண்டது. இதை ஸ்பரிசித்து உட்கொண்டாலே மோட்சம் கிட்டும் அப்படிங்கிறது இந்துக்களின் நம்பிக்கை. வில்வம் சிவபெருமானின் அம்சம் என்பது மட்டுமல்ல, முருகனுக்கும் மிகவும் பிரியமானது. முருகனின் அர்ச்சனை நாமங்களில் வில்வப்பிரியா என்பதும் ஒன்று. வில்வ மரத்தை 11 முறை வலம் வணங்குவதும் விளக்கேற்றி வழிபடுவதும் தீராத பிரச்சனைகளையும் தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து பக்தி சிரத்தையுடன் உட்கொள்ள பிறவியின் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும். வில்வத்துக்குன்னு தனி ஒரு மந்திரமே இருக்குது. திரிதளஞ்ச திரிகுணாக்காரம், திரிநேத்ரஞ்ச திரியாயுதம், திரிஜென்ம பாபசங்காரம், ஏகவில்வம் சிவார்ப்பணம் அப்படிங்கிற அந்த நாமத்தை உச்சரித்து அந்த இலையை உண்கிறது பெரியோர்களின் வழக்கமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. வில்வ இலையை சிவனுக்கு படைத்த பிறகு அதை கையோடு வீட்டுக்கு எடுத்து போயிட்டு சிவனுக்கு வில்வம் படைக்கும்போது அதில் ஒரு விதமான நேர்மறையான அதிர்வலைகள் ஏற்படும். இதை வீட்டில் கொண்டு போய் வைக்கும்போது அந்த அதிர்வலையானது நம்ம வீட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தம் 12 வகையான வில்வ மரங்கள் உள்ளன. இவற்றில் மகா வில்வத்தை கொண்டு சிவனை பூஜிப்பதே மிகவும் சிறப்பானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு வில்வ இலையை எடுத்துகிட்டு போய் ஒரு சிவலிங்கத்து மேலே வச்சு பூஜை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அழகிய திருச்சிற்றம்பலம்.